ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அரிசி நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு நான் வந்து ஈத்துக்கு 1 வீக் முன்னாடி கண்டிப்பாக நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து என் ஹஸ்பண்ட் செஞ்சது தான். அதையும் உங்களுக்காக ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது அரிசி வேகிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன், அது கொதிக்கட்டும். இப்போ பாஸ்மதி அரிசியில் ஊற வச்சு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதித்ததுமே பாஸ்மதி அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சதுனால அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்கு தான். இப்போது இது லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இது ஒரு 3/4 பதம் வெந்து வரணும். 3/4 பதம் வெந்தது எடுத்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்து வரணும். வெந்ததும் வந்து வடித்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போது 3 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், 400 கிராம் அளவு சிக்கனு, மிளகாத்தூள், பிரியாணி மசாலா ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா, 3 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, புதினா மல்லி 1 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அடுப்பில் கடாய் வச்சு 1 டம்ளர் அளவு ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா மல்லி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போது இந்த காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதே மாதிரி பிரியாணி மசாலாவும் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வந்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது 2 குழிக்கரண்டி அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சிக்கன் வந்து நல்லா வேகட்டும், மூடி போட்டு வேக விட்டுருங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. இப்போது மசாலாவோட அந்த அரிசி எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இதுக்கு மேலே நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றி ஸ்டவ் வந்து ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு அடியில் வந்து தோசைக்கல் வச்சு மேலே வந்து இந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கும் மேலே ஏதாவது வெயிட் வச்சு மூடி வச்சு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அடியெல்லாம் பிடிக்காது. லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம், அதனால் அடியெல்லாம் பிடிக்காது. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி அரிசி நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.